ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு காலேஜ் ரிவ்யூவோட தான் வந்திருக்கிறோம். என்னென்னா டேனிஷ் ஐடெக் கோயம்புத்தூர் 2349 கவுன்சிலிங் கோட். சார் இந்த கல்லூரியா? இதை பற்றியா? எல்லா கல்லூரி பற்றியும் நான் போட தான் போகிறேன். இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்குது ரவுண்டு 1க்கு. ஸோ முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் எல்லா டாப் காலேஜஸும் ப்ளஸ் அந்த செகண்ட் டயர் காலேஜஸும் எல்லாமே நான் போட்டுற போகிறேன். ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 பூர்த்தி அடைஞ்சு ரவுண்ட் 3 கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், லைக் பண்ணலாம் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா புண்ணியமாக போகும். ஒரு 1000 லைக் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுவேன். சரி, டேனிஷ் ஐடெக். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம பசங்கிட்ட விசாரித்ததெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம் பிளேஸ்மெண்ட்டு தான். கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் வாங்காமல் அந்த பையனை அனுப்பவே மாட்டாங்க. அண்ட் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அட்டானமஸ் இப்போ தான் வாங்கியிருக்காங்க. முந்தைய வருஷம் வரைக்கும் இப்போ கூட நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் நான் பூரிச்சு போன விஷயம் அதுதான். டிஎன்ஏ வெப்சைட்டில் நல்லா பார்க்கும்போது ஏப்ரல் 2025 டிசம்பர் 2025ன்னு சொல்லிட்டு காலேஜ் பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டேனிஷ் அகமத் வந்து 24th பொசிஷன் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அகாடமி பர்ஃபார்மன்ஸில். அதாவது ரிசல்ட் கொடுக்குறதில்ல ஆல் ஓவர் 4 வருஷத்தோடு சேர்த்து டேட்டா இருக்குங்க. ஆனால் கோயம்புத்தூரில் நான் அட்டானமஸ் கல்லூரியில் இப்போ அட்டானமஸாக மாறிடுச்சு. நான் அட்டானமஸாக இருக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அவங்க தானே கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அதில் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுங்கிறது வேறு லெவல். அதில் கோயம்புத்தூரில் செகண்ட் இடத்த பிடிச்சிருக்காங்கிறது பெருமையாக சொல்கிறாங்க பசங்க. ஸோ அதை இப்போ வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி சொல்லும்போது நானே யோசித்தேன், அப்படி அப்படின்னு சொல்லி டேட்டா எடுத்து பார்க்குறேன். ஆமாம், ஏன்னா நமக்கே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரைக் ஆகலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா எடுத்து பார்க்கும்போது இருக்குது. அண்ட் ஆக்கத்தான்ஸு அண்ட் கிளப் ஆக்டிவிட்டீஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபெஸ்டிவல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸு, அது இதுன்னு சொல்லி எல்லாமே இந்த காலேஜில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக அகாடமியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அகாடமி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் படித்தாதான் நீ எல்லாம், படித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் அட்டனன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் எக்ஸாம்ஸ் அட்டானமஸ் கல்லூரியில் அவங்க சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதுனால இன்றைக்கி என்ன ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க, அந்த சிலபஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் நீ படித்தா எழுதலாம், அட்டானமஸ் கல்லூரி ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையாது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்டர்ன்ஷிப். எனக்கு கேட்ட பசங்கிட்ட ஃபஸ்ட் இயர்லேருந்தே இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க வித் ஸ்டைப்பண்ட். அதாவது இன்டர்ன்ஷிப்னால் போகிறப்பவே அவனுக்கு சம்பளத்தோடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50+ இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஃபஸ்ட் இயரில், ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லே. ஸோ அது வந்து ரொம்ப வியக்கத்தக்க விஷயமாக நான் பார்த்தேன். அண்ட் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் கடந்த 2 வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எல்லா கல்லூரிலும் கம்மியாக இருந்துச்சு, இவங்க கல்லூரியில் அதிகமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட்டில் ப்ளேஸ் ஆனவங்களே வந்து 7,000 பேர் இருக்காங்க. 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 LPAவில் வாங்கியிருக்காங்க, விச் இஸ் குட் நம்பர். ஏன்னா இவங்க கல்லூரியில் இன்டேக் ரொம்ப கம்மி. அண்ட் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 LPA, 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 LPA, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 21 LPA. ஸோ 21 LPAங்கிற ஹையஸ்ட் சேலரியாக இருந்தால் கூட அந்த டபுள் டிஜிட் ஃபிகர்ஸ் பாருங்கள் எவ்வளோ பேருக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா மிகப்பெரிய நம்பர் இது. ஆவரேஜ் சேலரி 9 lakhs per annum. ஏன்னா இன்டேக் கம்மிங்கனால ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு கோர்ஸ்லேயும் 60 இன்டேக் தான் இருக்கும். ஸோ ஈஸியாகவே பிளேஸ்மெண்ட் வாங்கி தர முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த கல்லூரியில். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் எல்லா கோர்ஸுக்குமே தராங்க. ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் வச்சுருக்காங்க, பயோமெடிக்கல் வச்சுருக்காங்க, எல்லாத்துக்குமே வந்து அவங்க பிளேஸ்மெண்ட் வாங்கி தராங்கிறது வியக்கத்தரமான விஷயமா இருந்தது. அண்ட் 90% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் யூஜி கோர்ஸ் 9 வச்சுருக்காங்க, 15+ ஏக்கர்ஸு 2013 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. NBA அக்ரிடேஷன் அண்ட் NAC அக்ரிடேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட் விஷயம் தான் அட்ராக்டிவாக இருந்தது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ். பசங்கிட்ட கேட்கும்போதும் இது கன்ஃபார்ம் பண்ணது தான். நான் சொன்ன மாதிரி செகண்ட் இன் கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸில் நான் அட்டானமஸாக இருக்கும்போது செகண்ட் பொசிஷனில் இருந்தாங்க, அந்த அகாடமி பர்ஃபார்மன்ஸில். அண்ட் 33rd ரேங்க் இன் தமிழ்நாடு அண்ட் 81 இன் இந்தியா. ஸோ இது என்னென்னா 0 to 100 பேண்ட் என்ன ஐஐஆர்எஃப்னு சொல்லுவாங்க. என்ஆர்எஃப் மாதிரியே இது ஒரு ரேங்கிங் ஃப்ரேமிங், ஐஐஆர்எஃப்னு சொல்லுவாங்க. இதில் அவங்க வந்து 100th பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது வியக்கத்தக்கமாக இருக்குது. டாப் 100ல் வந்து பார்த்தீங்கன்னா 98th பொசிஷன் எமர்ஜிங் என்ஜினியரிங் காலேஜ் பை இந்தியா டுடே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நான் கேட்டு தெரிஞ்சுட்டு இப்படி தான் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் AAA+ ரேட்டிங் பை இது வந்து 360 எல்லாத்துக்குமே தெரியும். சிக்ஷா ரேட்டிங் மாதிரி நிறைய ரேட்டிங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி 20+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் MSME ரெஜிஸ்டர்ட் இன் 2026. ஸோ இது வந்து பாருங்கள் எவ்வளோ இன்னோவேட்டிவாக இருக்குன்னு. 20+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் அப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா
நிறைய பேர் எம்எஸ்சி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 50+ இன்டர்ன்ஷிப் வந்து ஸ்டைபண்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. 50+ இன்டர்ன்ஷிப் வந்து ஸ்டைபண்டாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் இன்டர்ன்ஷிப் ஸ்டைபண்ட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர் இட் செல்ஃப். அதான் நான் சொன்னேன். ஸோ இது வந்து மேஜர் ரோலுங்க. ஏன்னா ஒரு கல்லூரியில் இன்டர்ன்ஷிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய அந்த ப்ரொஃபைலை ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட் ஒர்க்கிங், ஸ்டார்ட் அப்ஸு என்னெல்லாம் பிளேஸ்மெண்ட்டுக்கு தேவையோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கில் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலமாக நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹாஸ்டல் சொல்ல மறந்துட்டேன். ஹாஸ்டலை பற்றி கேட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹாஸ்டல். ஏன்னா இன்டேக்கும் கம்மி, ஜம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் கண்ட நேரத்தில் போய் கண்ட நேரத்தில் வர முடியாது, ஸ்ட்ரிக்டான ஒரு ஹாஸ்டல் தான். பட் என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அந்த பையனுக்கு கரெக்டாக பண்ணித்தராங்க. சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மோசம் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லலை. அண்ட் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது, நல்லா தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் க்ளீன்டு ஹாஸ்டல். ஸோ நல்லா இருக்குது, நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் தெரியும். அண்ட் ஃபீ ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது டியூஷன் ஃபீ வந்து 1,25,000, ஹாஸ்டல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 95,000ங்க. ஸோ இது வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ இருக்க சினாரியில் கோயம்புத்தூர் ஜோனில் ஒரு கல்லூரியில் படிக்கணும், இது கம்மி தான். அண்ட் இன்டேக் ரொம்ப கம்மி தான், நான் சொன்ன மாதிரியே. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 21 LP ஐஎஸ் சேலரி, 9 LP ஆவரேஜ் சேலரி, 80+ கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் இயர்ஸில். அண்ட் 330 மெம்பர்ஸ் வந்து நான் சொன்னது என்னது, இன்டேக்கே ரொம்ப கம்மி. அதில் 330 பேர் ப்ளேஸ் ஆகிருக்கிறாங்க. 90% பிளேஸ்மெண்ட்டுங்கிறது உண்மை தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து இது வைஸ் தந்துருக்காங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் தந்திருக்காங்க பாருங்கள். சிஎஸ்சியில் 21 LP ஐஎஸ் சேலரி, ஆவரேஜ் சேலரி 10 LPA. அடுத்தது 52 பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அந்த கம்பெனி பேரும் எழுதியிருக்காங்க, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஜஸ்பே, ரினெக்ஸ். ஸோ இது தெரியுமான்னு தெரியல. 21 LP வந்து ஐஎஸ் பேக்கேஜ், 8 LP ஆவரேஜ் சேலரி. அதில் ஏஐடிஎஸில் அதில் வந்து பார்த்திங்கன்னா 50 பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. டிபார்ட்மெண்ட்லேயே 60 பேர் தான் இருப்பான், 50 பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. மேகட்டு, ஏடிபி, ஜஸ்பே கம்பெனி பேர் முதல்ல இருக்குது. ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷனில் 8 LPA வாங்கி கொடுத்தாங்க ஹையஸ்ட் சேலரி. ஆவரேஜ் சேலரி 4 LPA. எவ்வளோ பேர் பிளேஸ்னு 30 பேர். என்ன டேட்டா பாருங்கள். இந்த டேட்டாவில் உண்மைதானா அப்படின்னு விசாரிக்கும் பொழுது ஆமாம், எல்லாத்துக்குமே பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த கல்லூரி விசிட் பண்ணும்போது உங்களுக்கு தோணலாம், என்னடா இந்த கல்லூரி உள்ளே போய் நீங்கள் பார்த்து பசங்கிட்ட விசாரிக்கும் போதும் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்கும்போதும் லேப் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும்போது தான் தெரியும் இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்கோ அந்த மாதிரி இருக்குது. வேறு லெவலில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இன்குபேஷன் சென்டர் வச்சுருக்காங்க. ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கு என்ன உதவி பண்ணவும் பண்ணுறாங்க. ஏன்னா பிளேஸ்மெண்ட் ஆகிறது மட்டும் கிடையாமல் பசங்க என்ன விரும்புகிறாங்கனோ, ஆண்டர்ஷிப் ஆகணும், இல்லை வந்து ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் 20 LPA வந்து பயோமெடிக்கலில் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபுட் டெக்னாலஜி கூட 15 LPA ஐஎஸ் சேலரி பேக்கேஜ். என்னெல்லாம் கம்பெனி பாருங்கள், பிரிட்டானியா, பார்லே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவினோஷனா. ஸோ எல்லாமே ஃபுட் டெக்னாலஜினால பாருங்கள், ஃபுட்டு சம்மந்தப்பட்ட கம்பெனி ரிலேட்டட் கம்பெனிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, 80% பிளேஸ்மெண்ட் ரேட்டு ஃபுட் டெக்னாலஜியில். இங்கே பாருங்கள், ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் 100% பிளேஸ்மெண்ட், எல்லாருமே பிளேஸ்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு டேட்டா தான். இது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, 330 பேர் பிளேஸ்டு எல்லாமே. சரி, அடுத்தது என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஒர்க் ஷாப்பு, ஸ்டார்ட் அப் பூட் கேம்ப்ஸு, இனோவேஷன் ஹேக்கத்தான்ஸு, இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷனு, பிஸ்னஸ் பிச்சிங் ஈவெண்ட்ஸு, இன்குபேஷன் மென்டாரிங் சப்போர்ட்டு, ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கான வசதி எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கல்லூரியில் தான் போய் படிக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பையன் எனக்கு மெசேஜ் பண்ண 1-2 பேர் நான் பார்த்தேன். இவர் ஏதோ வந்து வெப்சைட்லேருந்து எடுத்துகிட்டு சும்மா அப்படியே கதை வந்துட்டுருக்காரு. நேரில் போகிறவனுக்கு தானே தெரியும் கஷ்டம் என்னென்னு. நேரில் எல்லா கல்லூரியும் முடிஞ்ச அளவு விசிட் பண்ணி தான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். எல்லா கல்லூரியும் போவீங்களா சார்? 100 கல்லூரிக்கும் போவீங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நம்பர்ஸ் கல்லூரிக்கு முன்னாடியே நான் போய் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த கல்லூரியும் நான் போய் பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போய்க்கோங்க, நெகட்டிவ் கமெண்ட் பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஸோ நான் சொல்கிறது உண்மையாக போய் நீ உள்ளே விசிட் பண்ணிப்பார், இல்லை அப்படின்னா விட்டுரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீ தான் மிஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். ஓகே, அடுத்து டெக்னிக்கல் பில்டிங், இண்டஸ்ட்ரி ரீட்லைன்ஸு, பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸு அந்த இயர் 1லேருந்து எப்படி கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. இயர் 1லேருந்தே அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், ஆப்டிடியூட் ரீசனிங், பேசிக் கோடிங்கு மறந்துட்டேன், கோடிங் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே சொல்லித்தராங்க. அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஃபவுண்டேஷன் ஸ்கில் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் பில்டிங், இண்டஸ்ட்ரி ரெடினஸ்ஸு, பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ். 4வது இயரில் ஃபுல்லாக பிளேஸ்மெண்ட்டு. 2வது இயரில் வந்து டெக்னிக்கல் ஸ்கில், டேட்டா ஸ்ட்ரக்சர், குரூப் டிஸ்கஷன், மார்க் இன்டர்வியூ, இண்டஸ்ட்ரி வெபினார்ஸு,
நான் தான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் உள்ளே போனால் தான் அனுபவிக்க முடியும், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் டெக்னிக்கல் ரிசர்ச் இன்குபேஷன் சென்டர், நம்ம சொன்ன மாதிரி 3D பிரிண்டிங் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ரோபோட்டிக்ஸில், அண்டு சென்டர் ஃபார் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி மெடிக்கல் டெக்னாலஜி பயோமெடிக்கலில், ஃபுட் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் ஃபுட் டெக்னாலஜியில், சென்டர் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசர்ச். ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பக்காவாக இருக்குது. அண்ட் என்னெல்லாம் கம்பெனி வராங்கன்ட்டு இங்கே லே அவுட் கொடுத்துருக்குறாங்க. எல்லா கம்பெனியுமே மிகப்பெரிய கம்பெனி என்ன வராங்க சொல்லிட்டா, டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸு, காக்னிசன்ட்டு, ஜஸ்பே, அப்புறம் ஜாபி ஒர்க்ஸு, ராயல் என்ஃபீல்டு, பிரிட்டானியா ஃபார் ஃபுட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவாசாஃப்ட்டு, டெல்டா எக்ஸு, அதுக்கப்புறம் பெரிய கம்பெனி மட்டும் சொல்கிறேன், பிசன் டெக்னாலஜி, அது சின்ன கம்பெனி தான் போல், ஹம்பிள் ட்ரீ. ஸோ அதாவது சின்ன கம்பெனியும் வராங்க, பெரிய கம்பெனியும் வராங்க. பெரிய கம்பெனியில் ஹை சேலரிக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ கம்பெனிஸ் முதல் கொண்டு நீங்கள் வெப்சைட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க. எல்லா கம்பெனி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி 80+ கம்பெனிஸ் வராங்க. அண்ட் இதுதான் கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் இருந்தால் உள்ளே போயிடலாமான்னு கேட்டால் நான் சொன்னாலும் டிஎன்ஏ வெப்சைட் போய் ரேங்கை பாரு, ரேங்கை வச்சு நீங்கள் சாய்ஸ் பண்ணி பண்ணிக்க. ஏன்னா ரேங்க் தான் கரெக்டாக இருக்கும். கட் ஆஃப் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன், இப்படி இருக்கலாம், இதுக்குள்ளே இருந்தால் ஓகே. ஏடிஎஸ், ஓசிக்கு இவ்வளோ கட் ஆஃப், பிசிக்கு இவ்வளோ கட் ஆஃப், இந்த கட் ஆஃப்குள்ளே வந்தீங்கன்னா போங்க. ஏஎம்எல் இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தால் போங்க. ஸோ இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்கன்னா கிடச்சிடும். இந்த வருஷம் ஈஸியாகவே கிடச்சிரும். அண்ட் பயோமெடிக்கலுக்கு கம்மியாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம், ஈஸி தான். சிஎஸ்சிக்கு டிமாண்ட் இருக்குது, ஓசிக்கு மட்டும், மீதியெல்லாம் வந்து ட்ரை பண்ணால் கிடச்சிரும். அடுத்து இசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது செகண்ட் ரவுண்டுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஃபுட் டெக்னாலஜி வந்து ட்ரை பண்ணலாம். ஃபுட் டெக்னாலஜிலாம் அவங்க நல்லா பண்ணுறாங்க. லோ கட் ஆஃப்கே கிடைக்குது, பட் நல்லா பண்ணுறாங்க. அதுதான் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, கட் ஆஃப்லேயும் ஓகே. ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன்லேயும் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் சைபர் செக்யூரிட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே கட் ஆஃப் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டால் அலோகேஷன் ஆகலை, சீட் அலோகேட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கட் ஆஃப் வைஸும் பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் ரேங்கை பார்க்கணும்னா டிஎன் வெப்சைட்டில் பார்த்துக்கணும். அடுத்தது என்ன கல்லூரி போடலாங்கிறது சொல்லுங்கள். அண்ட் இதெல்லாம் நம்ம வந்து நேரில் பார்த்து பசங்கிட்ட விசாரித்து தான் 1008 விஷயம் நம்ம சொல்கிறோம். இது உங்களுக்கு எடுத்துக்காது உங்கள் இஷ்டம். ஒரு 5000 பேர் பார்க்குறாங்க, அதில் ஒரு 2000 பேர் எடுத்துக்குவான், எனக்கு அது போதும். ஏன்னா அட்லீஸ்ட் அவனாவது மதித்து பார்க்குறாங்கிறப்போ ரொம்ப சந்தோஷம்தான். சரி, ஓகே. எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன காலேஜ் அடுத்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.